ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னது சொன்னபடியாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. உன்னுடைய எண்ணம், பேச்சு, சொல், செயல் என அனைத்தும் சரியாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்ய மறுப்பேன்? இதோ இதை கேட்ட மறு நிமிஷமே உனக்கான நல்லதையெல்லாம் நீ ஆசைப்பட்டது போலவே இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு அந்த பொறுமையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏற்றாறு போல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன். உன் கவனமும் உன்னுடைய சிந்தனையும் எப்போதும் நல்ல விஷயங்களை நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் கவனத்தை நீ சரியான பாதையில் செலுத்தும் போது கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்களே நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சிருவேன். என்ன நினச்சிக்கிட்டு ஏழைகளுக்கு உன்னால் முடிஞ்ச தான தர்மத்தை நீ செய்யும்போது அது கண்டிப்பாக உன்னையே வந்து சேரும். ஏன்னா எனக்காக கோயிலுக்கு வந்து பூஜை செய்கிறது, காணிக்கை பண்ணுறது, அர்ச்சனை செய்வதை விட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறது தான் நான் மிகப்பெரிய ஆனந்தமான நல்ல விஷயமாக நினைப்பேன் என் செல்லமே. உன் இலக்கை அடைவதில் நீ உறுதியாக இரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டீன்னா கண்டதையும் யோசிக்க வேண்டாம். ஜெயிக்கணும் நினச்சதை நல்லபடியாக நடத்திக்கணுன்ற அந்த எண்ணத்தோட உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். அடுத்தவங்க மேலே நீ கோபப்படும் போது அது தேவையில்லாமல் உனக்கே பிரச்சனையாக மாறிடும். நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் உனக்கே கர்மாவாக வந்து சேர்ந்து உனக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால் எந்த இடத்துலையும் யார் மீதும் தேவையில்லாமல் கோபப்படாதே. பொறுமையாக இரு, பக்குவப்பட்ட பிள்ளையாக நடந்துக்கோ. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் இன்னொருத்தர் மூலமாக அவங்களுக்கு துரோகம் செய்யப்பட்டு அவங்க அந்த துரோகத்தாலேயே அழிஞ்சு போவாங்க. நீ யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம், யாரையும் ஏமாற்றக்கூட நினைக்காதே என் செல்லமே. அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு தான் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்தவங்க இந்த பூமியில் யாருமே இல்லை. கண்டிப்பாக இந்த உலகத்தில் யார் யாருக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களே அந்த கெட்ட எண்ணத்தால் அழிஞ்சு போயிடுவாங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்ய பழகு. யாரையும் பழிவாங்கணுன்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். அமைதியாக நீ இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன். மனம் உடஞ்சி சோர்ந்து போய் இருக்கும் போதும் கூட நீ தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. யாராலும் எந்த விதத்திலும் உன்னை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா உனக்காக வெற்றியை கொடுக்க நான் அல்லவா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்க செய்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேனேன் செல்லமே. என்னை வழிபடக்கூடிய நீ எப்போதும் எல்லா இடங்கள்லையும் உண்மையாக, நேர்மையாக, அமைதியாக இருக்க பழகு. அதே போல் வாழ்க்கை எளிமையாக வாழ நினச்சிக்கோ. ஆடம்பரமாக வாழவும் அனாவசியமாக செலவு செய்யவும் நினைக்காதே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இன்பம் துன்பம்னு எது வந்தாலும் நீ மன அமைதியை இழந்து விட வேண்டாம். வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நல்லதுக்கே நடக்குதுன்ற எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். யார் மேலேயும் கோபப்பட்டோ வெறுப்பு காட்டியோ இங்கு எதுவும் மாறப்போகிறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்ற புரிதலோட நீ பொறுமையாக இரு. உன் மனப்பக்குவத்துக்கும் பொறுமைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கு மகுடத்தை சூட்ட போகிறேன். உன்னை நீயே செதுக்கி கொள்ளும் வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை வெற்றி பெற வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எதுக்காகவும் நீ யாரையும் எதிர்பார்த்து வாழாதே. உனக்கு என்ன அமைஞ்சிருக்கோ, உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் சிறப்பானது நினச்சி சந்தோஷமாக வாழ தயாராகி என் தங்கமே. தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் இந்த வராகி அம்மாவே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்பட தயாராகு. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை தப்பாக செய்கிறத விட தாமதமானாலும் பொறுமையாக நீ சரியாக செய்வது தானே வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அதனால்
கவனமா இரு, சந்தோஷமா நிம்மதியா இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். உன் பலத்தின் பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ பலவீனமா இருக்கிறதால நீயே தோத்து போகக்கூடும். எப்போதும் தைரியமுள்ள பலமுள்ள பிள்ளையாயிரு. எந்த சூழ்நிலையிலையும் தனியாக நின்று எதுக்க தயாராக இரு. அப்போதுதான் நீ மனசளவில் தைரியமான ஆளாக இருப்ப. உன் பலத்துடைய பலம் என்னங்கிறது உனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நீ அதையும் இதையும் யோசித்து கவலைப்படவோ கலங்கவோ கஷ்டப்படவோ கூடாது. மகிழ்ச்சியாக வாழ பழகு. உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்ய பழகு. நீ பார்க்குறத வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட கிடைப்பதை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடு என் செல்லமே. யாராவது உன்னை காயப்படுத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசுக்கு காயம் உண்டாக்கும் விஷயங்களை இன்னொருத்தர் மூலமாக அவங்க அனுபவிப்பாங்க. யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தும்படியோ காயப்படுத்தும்படியோ விட்டுட்டு இந்த வராகி அம்மா வேடிக்கை பார்க்க மாட்டேன். யார் உன் மனசை நோகடிச்சாலும் அதுக்கு உரிய தண்டனையை நான் கொடுத்துருவேன். அதுதான் கர்மாவின் விளையாட்டு. நீ எந்த தவறும் செய்யாத, யாருக்கும் தீங்கோ துரோகமோ நினைக்காத. யார் மனசும் காயப்படும்படியாகவோ கஷ்டப்படும்படியாகவோ நீ எதையும் பேசி வச்சிடாத. எந்த தவறும் செய்யாமல் நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டே இரு. உன் தன்மானத்தை சீண்டும் அளவுக்கு யாராவது ஏதாவது சொன்னால் தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்கிறேன். நீ செய்யும் செயல்களையும் உன் வாழ்க்கையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீண்ட நாட்கள் நீ நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு ஏற்றார் போல நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேனேன்னு செல்லமே. நீ கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை பெருசாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பிச்சு உன்னை அழகாக நல்லபடியாக நான் வாழ வைப்பேனேன் தங்கமே. தாமதமான விஷயங்களும் உனக்கு தடையாக இருந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு என் அருளால் நீ நல்லபடியாக வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீயே எதிர்பார்க்காத பல அதிசயங்களை நான் உண்டு பண்ண போகிறேன். எப்போதுமே எல்லா விஷயத்திலும் தலையிட்டு கவனம் செலுத்தி அது என்ன இது என்னன்னு சொல்லி பேசாத. தேவையில்லாத விஷயத்தை கண்டுக்காத. உனக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காத. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக கடந்து போகவும் கற்றுக்கோ. உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நீ பெற்று சிறப்பாக வாழ முடியும் என் செல்லமே. இந்த நாள் கண்டிப்பாக உனக்கான இனிய நாளாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய அற்புத நாளாக மாறும்படி இந்த வராகி அம்மா அதிசயத்தை செய்யதான் வந்திருக்கேன் என் செல்லமே. இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் நீ நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக வெற்றி நாளாக இருக்க போது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நான் நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவேன். உன் வாழ்க்கை நீ ஜெயிக்கும்படியும் வெற்றி பெற்று உயரும்படியும் கூட நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன்னால் முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு உன்னை கேட்டவங்களே இப்போ பிரமிச்சு வாயடைச்சு போய் நிற்கிற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக மாற்றி காட்ட போகிறேன். உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்னால் எதுவுமே முடியாதுன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் கண்டபடி பேசி தெரிஞ்சவங்க முன்பாக தான் தகுதியையும் திறமையும் கொண்டு நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய வந்திருக்கேன். உன் தன்னம்பிக்கையை உடைத்து தூள் தூளாய் ஆக்குன அதி புத்திசாலிகளை விட நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர்வாயின் செல்லவே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். உன் விடாமுயற்சி கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற வைக்கும் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் அறிவோட புத்திசாலித்தனத்தோட ஆராய்ந்து திறன்பட செயல்படு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. யாரையும் பழிவாங்கணும்னு நினச்சி உன் நேரத்தை வீணாக்காதே. அப்புறம் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும். உனக்கு என்ன செய்யணும்,
உன் வாழ்க்கைக்காக என்ன செய்யணுங்கிறத பற்றி சிந்தனை செய். உன்னை எப்படி உயர்த்தி கொள்வது, உன் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது, ஜெயிக்கிறதுன்றதை பற்றி மட்டும் நீ யோசனை செஞ்சு அதற்கான செயல்களில் கவனம் செலுத்து. எந்த மனிதனாக இருந்தாலும் அவங்க செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்ற பலனை அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. உன் வாழ்க்கையிலையும் உனக்கான கெட்டதையெல்லாம் தாண்டி உனக்கான நன்மைகளை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுப்பேன். ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீ நல்ல எண்ணங்களோட வாழ்க்கை நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். உன் கண்ணீர் துளிகளும் நீ கவலைப்பட்ட நாட்களும் இப்போ முடிஞ்சு போக போகுது. உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சிறப்பிச்சு உன்னை ஜெயிக்க வைக்க தான் இந்த வராகி அம்மா வந்துட்டேன். நீ எதுக்காகவும் மனம் குழம்பாதே. என்னை முழுசாக நம்பும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடந்தே தீரும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றி செய்திகளை எல்லாம் இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னினா அதை கண்டிப்பா நல்ல முறையில் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாள் விடியலும் உன் வெற்றிக்கான ஆரம்பம் நினச்சிக்கோ. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் அழகான மாற்றத்தை உருவாக்கிக்கோ. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன் கனவுகளை நனவாக்கி உன் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தப்பட தேவையில்லாத அளவுக்கு உனக்கான வசந்த காலத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன். எல்லாருக்கும் எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா நனவாக்கி கொடுத்துருவேன். உன் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்புகளையும் கூட நிறைவேற்றி உனக்கு ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை அமைச்சு தரதான் நான் வந்திருக்கேன். உன் மனசில் இருக்க வலி, வேதனை, ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு தேர்வாக இருக்குது தானே. ஒவ்வொரு நாளும் ஒரு பரீட்சைத்தாள் மாதிரி, ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி வெவ்வேறு விதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குதா என் செல்லமே. கவலைப்படாத. அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் நீ உணர்ச்சி வசப்படாமல் உன் மனசாட்சிக்கு பயந்த பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக வாழ தயாராகு. அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியலை, வாழ்க்கை எப்படி சமாளிக்கிறதுனே புரியலைன்னு தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நல்ல மன வலிமையை கொடுத்து உன்னை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அடுத்தவங்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி குத்தி காட்டி அடுத்தவனை குறை சொல்லியே நம்ம பெரிய ஆளாயிடலாம்னு யாரெல்லாம் தப்பு கணக்கு போட்டாங்களோ அவங்க தப்பை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீயும் அடுத்தவங்க உன்னை குறை சொல்லாத அளவுக்கு நிறைவான நல்ல செயல்களை செய்து வாழ பழகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறதான் போகுது. நல்ல எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே விதையாக போட்டு நல்லபடியாக வாழ நினைக்கிற உனக்கு இந்த வராகி அம்மா நானே நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ தயாராகு. உன் வாழ்க்கை உன் சுதந்திரம். அதை உனக்கு பிடிச்ச முறையில் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறதுல தப்பே இல்லை. நீ தான் உன்னை செதுக்கி கொள்ள முடியும். உன்னை விட உன் வாழ்க்கையை அழகாக வாழக்கூடியவங்க, செதுக்கக்கூடியவங்க வேறு யாருமே இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மிக சரியான சிறப்பான முறையில் சந்தோஷமாக நீ வாழ தயாராகிக்கோ என் தங்கமே.